இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாப்பிட்டோம். சாப்பிட்டதுலேருந்து தூக்கம் வர மாதிரியே டயர்டாவே இருந்துச்சு. சரி ஒரு கப் டீ வச்சு குடிச்சிட்டு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பால் காய்ச்ச வச்சுட்டேன். பால் காய்ச்ச வச்சுட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணலாம்னு சொல்லி காலையிலேயே புளியெல்லாம் ஊற வச்சாச்சு. சைட் பை சைடா புளிக்குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2, 3 நாளாவே கையில அடிபட்டுட்டே இருக்கு. 2, 3 இடத்துல கையில கத்தி பட்டு பிளட் வந்துட்டே தான் இருக்கு. என்னன்னு தெரியல. நான் அன்னைக்கு என்ன பட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது. அங்கங்க கத்திப்பட்டு கையில கீறல் விழுந்துட்டே தான் இருக்கு. சமைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க தண்ணி பட்டாலும் எரியுது. கொஞ்சம் லைட்டா காரம் பட்டுச்சுனாலும் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. அதோடயே தான் சமையல் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நானும் வெரைட்டியா சமைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நம்ம என்னதான் வெரைட்டியா சமைச்சு சாப்பிட்டாலும், நம்ம வீட்ல சமைக்கிற மாதிரி புளிக்குழம்பு, சாம்பார்ன்னு சாப்பாடு வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். நான்லாம் அப்படிதான். என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரிதான். எனக்கு கொஞ்சமா சாப்பாடு சாப்பிட்டா தான் ஃபில் ஆகும். நீங்க எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்த கிராசரிஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சிரலான்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு, பேலன்ஸ் இருந்த கிராசரிஸ்லாம் பக்கெட்ல போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மதியம் லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? தம்பிங்களுக்கு அப்படியே சாப்பாடு குடுத்துட்டு, நாங்களும் அப்படியே சாப்பிட்டுருந்தோம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.